ஆண்கள் அடிக்கடி ஷேவ் பண்றதுனால உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாகவும் கண்ணங்கள்ல மட்டும் டார்க் பேச்சஸ் அதிகமா இருக்கா? அப்போ உங்களுக்கான யூஸ்ஃபுல் வீடியோ தான் இது. ஈஸியா கிடைக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் வச்சு உங்களுடைய ஸ்கின்னை ஆஃப்டர் ஷேவ்க்கு அப்புறம் கூட ஸ்மூத் அண்ட் க்ளோவா எப்படி பெர்மனண்டா வச்சுக்கிறதுன்னு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேவ் பண்ணி முடிச்சதுமே உங்க ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் வேணும். அதுக்காக கோகனட் ஆயிலோட விட்டமின் இ கேப்சூல் ஒரு டிராப் விட்டு நீங்க ஃபேஸ்ல 2 to 3 minutes நல்லா மைல்டா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைச்சி நல்லா ஸ்மூத் ஆயிடும். ஷியா பட்டரோட டீ ட்ரீ ஆயில் பாம ஒரு டிராப் விட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஆகிறது மட்டும் இல்லாம இன்ஃபெக்ஷன்ல இருந்து உங்க ஸ்கின்னை பிரிவென்ட் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் ஆக்டிவேட்டட் சார்கோலோட ஹனி மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல டீடாக்ஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் பெர்மனண்டா பிரைட் ஆகிறது மட்டும் இல்லாம ஸ்கின் ரஃப் ஆகிறதுல இருந்து தடுக்கும். ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்கின்ல பர்னிங் சென்சேஷனலா இருக்கும். இதுக்கு வெள்ளரிக்காவோட புதினா இலையை ஆட் பண்ணி ஜெல் மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி ஒரு கூலிங் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரைஸ் வாட்டரை உங்க ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் க்ளோ ஆகிறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிளா இருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.